நீங்கள் அந்த நாளே வந்து நீங்கள் சரணடைஞ்சிடணும். அது அப்போ தான் ஒப்பந்தம்னா இது என்ன அர்த்தம்? இப்போ இது ஒன்று சரணடை சொல்லையே. கிட்டத்தட்ட எல்லா ஆயுதங்களையும் கொண்டாந்து கொடுத்துடணும், நிராயுதபாணிகளாக நீங்கள் இருக்கலாம். ஒன்று. இரண்டு, இஸ்ரேலோடு எந்த பிரச்சனையும் வச்சுக்கக்கூடாது, இனிமேல் இஸ்ரேல் சொல்கிறத கேட்டுக்கணும். இஸ்ரேலுடைய பணைய கைதிகள் கொடுப்பதை நான் ஒன்றும் மறுக்கலை. 48 பேர் இருக்காங்களான்னு முதல்ல தெரியல. ஏன்னால் பழைய கைதிகளை ஃபோட்டோ எடுத்து போடுறது இஸ்ரேல் தான் இப்போது. அப்போ பணைய கைதிகள் யார் பக்கம் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு பணைய கைதியோட ஒரு ஃபோட்டோ பார்த்தேன். அவர் வந்து இதுதான் என்னுடைய கல்லறை, இங்கு தான் நான் வந்து இறந்தவன் அடக்கமாக போகிறேன்னு ஒரு வீடியோ எடுத்து போடுறாரு. பணைய கைதி எப்படி வீடியோ எடுத்து போடுவார்? அதில் இஸ்ரேல் அரசாங்கம் வெளியிடுறாங்க. இப்போ அதுவே ஒரு பெரிய கான்ஸ்பிரசி தான். சரி இருக்கட்டும், ஒரு 48 பேர் இருக்கதா சொல்கிறாங்க, அவர்களே வெளியே கொடுக்கணும் கண்டிப்பாக. ஆனால் இராணுவமயமாக்க கூடாது, அவர்கள் நிராயுதபாணிகளாக மாற்ற வேண்டும் என்று சொல்கின்றதை எதை எப்படி ஏற்றுக்குவாங்க அவர்கள்? இந்த மக்களுக்கு இப்போ செயல்பாட்டுக்கு வராதுங்கிறீங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஹமாஸே வந்து இது சிலவற்றை தவிர மற்றவற்றை ஏற்றுக்கொண்டார்கள். என்னதை ஏற்றுக்கிட்டாங்க? பணைய கைதிகளை கொடுத்துட்றதை ஏற்றுக்கிட்டாங்க.